அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். தினந்தோறும் பரபரப்பாக இருந்தால்தான் அது அரசியல். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அதிமுக என்ற கட்சி இல்லை என்றால் அரசியலே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா தினந்தோறும் அதிமுக பற்றி தான் தலைப்பு செய்திகள் வந்துட்டுருக்கு. அதனால் ஊடகங்களுக்கு நம்ம நன்றியை தான் தெரிவித்துக்கொள்ளணும். அவங்க எதிர்மறையாக சொன்னாலுமே நம்ம அதிமுகவை பற்றி சொன்னால் தான் அவங்க டிஆர்பி ரேட்டிங் அதிகமாகிட்டே போகும். அதான் உண்மை. எந்த அளவுக்கு அதிமுக சொல்லிகிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு திருப்பி அதிமுக ஒரு பெரிய பழைய மாதிரி ஒரு வெற்றி இயக்கமாக வருவதற்கான வேலைகளை இந்த ஊடகங்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. ஊடகங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று எல்லோரும் ஊடகத்தை பார்த்துருப்பீங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குரூப்பு நாங்கள் இந்த மாதிரி எங்களை இத்தனை வருஷமாக நாங்கள் கட்சியில் இருக்கோம், எங்களை எடப்பாடியார் மதிக்கலை, அவர் திமுக கூட கூட்டணி வச்சுட்டு ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணார், அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரு 1500 பேர் கட்சி விட்டு வெளியேறோம் அப்படின்னு ஒரே கருத்தை சொன்னாங்க. அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சிடி நிர்மல்குமார் இருக்கார், அவர் இதே கருத்தை தான் சொல்கிறார். இந்த கருத்தை எவ்வளோ நாளுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி முயற்சி செஞ்சார், ஸ்டாலின் முயற்சி செஞ்சார், அதனால தான் நாங்களாம் வெளியேறோம்னு சொல்லிக்கிட்டே வெளியேறாங்க அப்படி இந்த கருத்து எத்தனை நாள் தான் சொல்லிகிட்டு இருப்பீங்கன்னு ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறேன், அப்படி 2 பேரும் பேசியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஆதாரத்தை வெளியிடுங்க, மக்கள் மத்தியில் கொண்டு வாங்க. வீடியோ இருந்தால் வீடியோ போடுங்க. இந்த மாதிரி 2 பேர் பேசுனதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குதுன்னு சொல்லுங்கள். பொதுவாக இந்த கிராமத்திலலாம் ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு ஒரு கதையை பேசுவாங்க. அது அப்படியே போய் அது வேறு மாதிரி காதில் விழும். அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த ரகசியத்தை அவன் வெளியில் சொல்லலைன்னா அவனுக்கு வயிறு வெடிச்சிடும். அப்படிங்கிறத சொல்லும் போது அப்போ அது சரி, நீ ரகசியத்தை ஒரு பெரிய பள்ளம் வெட்டி வச்சுருக்குறோம், அந்த பள்ளத்தில் ரகசியத்தெல்லாம் சொல்லிவிடு, மூடிட்டாக்க வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரகசியம்னா, ராஜா காது கழுத காது. இது பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அது வெளியில் சொன்னாக்க இதுவாகிடுங்கிறதுக்காக இது எதில் சொல்லினா அதில் ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மரம் வளரும். அந்த மரம் வளர்ந்தோடனே அந்த மரத்தை வெட்டி இது பண்ணும்போது அந்த மரத்துலேருந்து வரும்போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது வரும். அந்த மாதிரி ரகசியம் வெளியில் வந்துடும். அது மாதிரி ரகசியத்தை மறைச்சி வைக்க முடியாதவங்க பேசுகிற பேச்சு அது மாதிரி. அதனால் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை என்றைக்குமே உண்மைக்கு யாராக இருந்தாலும் சரி தான், உண்மையை மறைக்க முடியாது. எவ்வளோ நாள் தான் உண்மையை மறைக்க முடியும்? வெளியில் தானே ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் எடப்பாடியாரும் ஸ்டாலினும் திமுகவும் அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வீடியோவை வெளியிடுங்க, அவங்க பேசின உரையாடலை வெளியிடுங்க. மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளாக இருக்காங்க? ஏங்க இன்றைக்கி சமூக ஊடகம் எந்த அளவுக்கு முயற்சி
வந்துட்டுருக்கு, மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்கங்கிறதெல்லாம் மறந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்களே. அது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி திருப்பி திமுகவும் அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால தான் வந்து எல்லோரும் கட்சியிலேருந்து வெளியில் ஏறுறாங்கன்னு ஒரு புது கதையை போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அதிமுகவை கண்டா பயம் இருக்குது. எங்கே திருப்பி அதிமுக வந்துருச்சுனாக்கா நம்மளால் ஆட்சியில் போயிடுமோன்னு பயப்படுறீங்க. அதான் உண்மை. கண்டிப்பாக அதான் நடக்க போகுது. அதிமுகவை வந்து எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. ஆமாம், அதை மனசில் வச்சுக்கிங்க. அதிமுகங்கிற இயக்கம் வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. அன்றைக்கி புரட்சி தலைவர் வந்து அவர் வந்து இப்போ இருக்கிற உங்கள் முதல்வர் மாதிரி நான் வந்து உச்சத்துலேருந்து வந்தேன், உயரத்துலேருந்து வந்தேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவரை வந்து மக்களே அவரை வந்து நீங்கள் தான் தலைவராக இருக்கணும்னு மக்கள் தீர்மானித்தார்கள். மக்கள் தான் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு ஒருபோதும் அரசியல் வருவதற்கு விருப்பமில்லை. இப்போ அரசியலுக்கு வருபவர்கள் எல்லாம் சுயநலவாதிகளாக தான் இருக்கிறார்களே தவிர மக்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. ஒரு நல்ல தலைவன் என்பவன் ஒரு கஷ்டம் வரும்பொழுது நேரடியாக சென்று மக்களை பார்க்க வேண்டும். அவன்தான் உண்மையான தலைவன். எங்கள் தலைவர் நேரடியாக போய் பார்த்துருக்காரு. எத்தனையோ மழை வெள்ளங்களில் இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. அதெல்லாம் பாருங்கள். ஒரு ஏசி ரூமுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு நீங்கள் மக்களை பார்க்குறதுல அர்த்தம் கிடையாது. நேரடியாக மக்களை சந்திங்க. சும்மா வந்து வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கல அர்த்தம் இல்லை. மக்களுக்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு வந்து அதிமுகவில் இருக்கிறவனா ஒரு ஆளாக வந்து பதவிக்காக ஆசைப்படுறவனையும் பணத்துக்காக ஆசைப்படுறவங்களையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்ருக்கீங்க. ஒரு தொண்டர்கள் கூட உங்களால் விலைபேசி வாங்க முடியாது. ஆமாம், இதை மனசில் வச்சுக்கிங்க. ஆமாம், அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே வீடியோ போடுங்க. ஆமாம், எல்லாருமே வீடியோ போட்டு எல்லா கருத்துக்களை சொல்லுங்கள். ஜனநாயக நாடு, எல்லோரும் கருத்து சொல்வதற்கு உரிமைகள் இருக்கிறது. மக்களுக்கு எதிராக தான் நம்ம செயல்படக்கூடாது. மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு அமைச்சர் மேலே வந்து போதைப்பொருள் வழக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து திமுககாரங்க வந்து போராடுறாங்க. திமுக எதுக்கு போராடுறாங்கன்னா, அவங்க மேலே நிறையா வழக்குகள் இருக்குது, அதில் மாட்டிக்குவோங்கிறதுக்கு அவங்க தாங்க இருக்கிற மாதிரி ஒரு செயல்படுறாங்களே ஒழிய மற்றபடி இவங்களும் அவங்களும் ஒன்று தான். அவங்க சுயநலத்துக்காக அவங்க போராடுறாங்க. நம்ம போராடுறது மக்களுக்காக போராடுவோம். நமக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் அதிகமாக இருக்கிறது, இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதை எதிர்த்து நாம் போராடுவோம். அது தகுந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்பொழுது என்னென்ன பண்ண வேண்டும் என்பதை அறிக்கையாக வெளியிடுவார். முதல்ல தலைமைக்கு கட்டுப்படணுங்க. வீட்டில் அப்பா இருக்காருனாக்க அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அதுதான் இது. நீங்கள்லாம் வந்து நேற்று வேலுமணி பேசுகிறாரு, அவரெல்லாம் வந்து இத்தனை வருஷம் அமைச்சராக இருந்திருக்காருங்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் பேசுகிறாரு. தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்படணும். அப்போ தான் வந்து அந்த இது நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் பேசுகிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும். நேற்று விமான நிலையத்தில் அண்ணன் எடப்பாடியார் வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னு பாருங்கள். நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் மேலே மக்களுடைய செல்வாக்கு பெருகி கொண்டே நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அரசியலில் வந்து ஒரு சிறந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். ஆமாம், பாருங்கள் வைகோ எவ்வளோ டென்ஷனாக பேசுகிறாரு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர் அண்ணனோட வயசு அதிகம், ஆனால் அவருக்கே அவ்வளோ டென்ஷனாக பேசுகிறாரு. அண்ணன் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ தொல்லைகள் வந்த போதும் எளிதாக எடுத்துக்கொண்டு சிரித்த முகத்தோடு அழகாக பத்திரிகை நண்பர்களுக்கு மரியாதை கொடுத்து அழகாக பேசக்கூடியவர் நமது தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை நாம் வைத்திருக்கிறோம். நமது தலைவர்களெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்றைக்குமே நன்றியோடு இருங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள்லாம் நன்றியை மறந்துட்டு இன்றைக்கி போய்ட்டுருங்க. போகிறதுனா போயிடுங்க, இங்கே இருக்க வேண்டாம். எல்லாருமே இருந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு வந்து இது பண்ணிவிட்டு கட்சியை வந்து பேரை கெடுத்துட்டு இருக்காதீங்க. ஆமாம், ஊடகங்கள் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், உண்மையான தகவல்களை போடுங்கள். திமுக அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்கல்ல,
அதுக்கு வந்து ஆதாரத்தை நிறுவுங்கள். இவர் சொன்னார், அவர் சொன்னார், காதர் மொய்தீன் சொன்னார், அவர் சொன்னார்லாம் சொல்லாத. ஸ்டாலினும் அண்ணன் எடப்பாடியாரும் நேரடியாக பேசிய வீடியோக்கள் இருக்கிறதா, ஆதாரங்கள் இருக்கிறதா? அந்த ஆதாரங்களை பொதுவெளியில் வெளியிடுங்கள். அப்பொழுதுதான் மக்கள் நம்புவார்கள். சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து வீண் பழியை சுமத்துகிறீர்கள் என்பது தெரியும். கொஞ்ச நாள் வந்து மிதுனை வந்து கட்சிக்கு கொண்டு வராருன்னு அப்படின்னு ஊற்றுனீங்க. அப்புறம் திருப்பியும் வந்து திமுகவும் அதிமுக கூட்டணி எல்லாம் நீங்கள் வந்து எதுக்கு பயப்படுறீங்கன்னா, இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வந்து ஃபுல்லாக ஜெயிச்சிருச்சுனாக்க, மெஜாரிட்டி போயிடுச்சுனாக்க தாவக கவர்மெண்ட் கவுந்துருமா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த உருட்டிகிட்டு இருக்கீங்க. அது மக்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. சாதனைகள் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு வந்து ஒரு ஆளாக அதிமுகவில் இருக்கிறவங்க தான் இப்போ வந்து தாவக கட்சியை நடத்திட்டு இருக்காரு. யாருனாக்கா அதிமுகவில் தான். எங்கே போனாலுமே அதிமுககாரன் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவங்களால தான் எந்த கட்சியும் நடத்த முடியுங்கிறது வரலாற்று பூர்வமான உண்மையாயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு புரட்சித் தலைவர் தான் காரணமாக இருந்தார். அவருடைய முகத்தை காட்டலைன்னா ஓட்டு விழுந்திருக்காது. அதே புரட்சித் தலைவர் அதிமுக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதிமுக வெற்றி 10 வருஷம் முதலமைச்சராக இருந்ததுக்கு அவருடைய முயற்சி தான் இருந்தது. உங்களுக்கெல்லாம் யாருக்குமே தனியாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. அதனால தான் இவரை வந்து ஒரு மாய சக்தியை வந்து எம்ஜிஆர் மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆமாம், அதனால் வந்து எம்ஜிஆருக்கு இணை எம்ஜிஆர் ஒருவர் தான். அவர் வந்து வானில் என்றும் மின்னிக் கொண்டிருக்கின்ற நிலா போன்றவர். அவர் பேரே வந்து சந்திரன் ஒளி வீசுவார். அதனால் தயவு கூர்ந்து நான் கூறுகிறேன், நல்ல கருத்துக்களை போடுங்க. திருப்பி அதிமுக வந்து ஒரு நாகரிகமான முறையில் விமர்சியுங்கள். தேவையில்லாமல் தந்தி ஊடகத்தை நேற்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேபி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எம்ஜிஆரை பின்னாடி வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கட்சியை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கார். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. கேட்டால் நாங்கள் வந்து எம்ஜிஆர் விசுவாசின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நினைப்பது என்றும் நடக்காது. மீண்டும் அதிமுக தான் இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வெல்லும். நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அண்ணன் எடப்பாடியார் செல்வாக்கு உயரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆமாம், ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு விவசாயியாக இருந்து கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் சமாளித்து ஒரு நீங்கள்லாம் இன்றைக்கி சொல்கிறவங்க எல்லாருமே இருந்திருந்தீங்கன்னா என்றைக்கு கட்சியை வந்து பாரதிய ஜனதா கிட்டேயோ அல்லது வேறு யார்ட்டையும் கட்சியை அடவு வச்சுட்டு போயிருப்பீங்க. இது தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தொண்டர்கள் எல்லாருமே அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி வந்துட்டாங்க. நீங்கள் தலைவர்கள் தான், இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து நன்றி வகை விசுவாசத்தை மறந்து புரட்சித் தலைவரை மறந்து. ஆனால் புரட்சித் தலைவரை மறந்துட்டீங்க பாரு, ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர் பேரை சொல்லி அவருடைய பதவியை சொல்லி அவர் பதவி அடைஞ்சி சொத்துக்கள்லாம் சம்பாரிச்சிட்டு, ஆனால் உங்களெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக கடவுள் மன்னிக்க மாட்டார். நீங்கள்லாம் வந்து விலாசமே இல்லாத சூழ்நிலைக்கு சென்று விடுவீர்கள் வெகு விரைவில். இதுதான் உண்மை. கீழே இருக்கிற தொண்டர்கள், இப்போ இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் மேலே வந்துடுவாங்க. எல்லாரும் ஒரு பெரிய அளவுக்கு அதிமுகவில் வரப்போகிறாங்க என்பதுதான் உண்மை. இளைஞர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இந்த இயக்கத்தில் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்துக்களெல்லாம் சொல்லுங்கள் வீடியோவில். நாகரிகமான முறையில் நமது தொண்டர்கள் பேசுங்கள். நமது தொண்டர்கள் எப்பொழுதும் நாகரிகமாக தான் பேசுவாங்க. நமக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான். ஆகவே தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையுடன் இருங்கள். கண்டிப்பாக இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவோம், இது உறுதி. வெற்றி இரட்டலைக்குத்தான். இரட்டலை புத்துணர்ச்சி பெற்று பசுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை என்று கூறிக்கொண்டு, தாவகினருக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த ஆள் பிடிக்கிற வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகிடும்.
அதுதான் உண்மை. ஆமாம், நீங்கள் எல்லாம் மாய சக்தியில் போய் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு சருகு வந்து காற்றடிக்கும் போது கோபுரத்தில் மேலே உட்காந்துரும், திருப்பி அது வந்து காற்றடிக்கும் போது கீழே விழுந்துடும். ஆனால் கோபுரம் என்றுமே நிலையானதாக இருக்கும். அந்த கோபுரம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் உள்ள தொண்டர்கள் எப்பொழுதுமே கட்சியை விட்டு எங்கேயும் வெளியே செல்ல மாட்டார்கள், இதுதான் உறுதி. ஆகவே தைரியமாக இருங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ணா திமுக இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வருங்காலத்தில் ஆட்சியை அமைக்கும், இது உறுதி. கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு, நாளை நமது இந்த நாடு நமதே என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போடு எழுந்து ஓடி ராஜா அப்படின்னு தலைவர் பாடிருப்பார். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, பொறுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு. இந்த பாடலோட அர்த்தத்தை நல்லா பாருங்கள். அதனால் வந்து நமக்கு வந்து நெஞ்சம் இருக்குது, தைரியமாக நம்ம பயணம் செய்யலாம். நம்ம வேறு யாரை பற்றியும் சொல்லி நம்ம ஓட்டு கேட்க வேண்டியதில்லை. நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை சொன்னாலே ஓட்டு தானாக விழும். அவர் பார்த்துட்ருக்காரு மேலேருந்து. நாங்கள்லாம் வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி அவர் வந்து தெய்வமாக இருக்கார். உங்களெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு உங்கள் கனவுலேயே இல்லை நேரையே அடித்து எடுத்து எங்கள் வீட்டு பிள்ளை சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி உங்களெலாம் அடித்து அனுப்புகிறாரு பாருங்க. அப்போ தான் நீங்கள் திரும்பி வர போகிறீங்க. எல்லோரையும் அடிக்க போகிறார். ஆமாம், வெகு வரையில் நடக்கும். ஆமாம், நீங்கள் பண்ணுற அட்டூழியத்துக்கு உங்களை வந்து சாட்டை எடுத்து விழுன்னு வெளுத்து உங்களை வந்து மக்களுடைய என்னுடைய பேரை சொல்லி எல்லாம் சம்பாரிச்சிட்டு மக்களை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டீங்களே, வாக்களித்த மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, மக்கள் உங்களை நம்பினாங்களே, இந்த மாதிரி மக்களை துரோகம் பண்ணிட்டீங்களே, மக்கள் எல்லாம் ரெட்டைலைக்கு தானே ஓட்டு போட்டாங்க, எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் விளாச போகிறார். நீங்கள் ஐயோ எங்களுக்கு இந்த மாதிரி ஐயோ அப்பான்னு ஒடியார போகிறீங்க. அதான் நடக்க போகுது. அதிமுக வந்து இந்த இடைத்தேர்தல் வெற்றி பெற்று வெகு விரைவில் பொது தேர்தல் வரும். எதிர்க்கட்சியே இல்லாத அளவுக்கு அதிமுக வெற்றி பெறும் என்பதை கூறிக்கொண்டு, தொண்டர்கள் தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். ஆமாம், எந்த காலத்திலையும் தைரியத்தை இழக்காதீங்க. ஆமாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது எங்களை போன்ற தொண்டர்களுக்கு இருக்கிறது. நாங்கள்லாம் 72லேருந்து நாங்கள்லாம் கட்சியில் இருக்கிறோம். அதனால் வந்து அதிமுக கண்டிப்பாக அது ஒரு யானை பலம் கொண்டது. ஆமாம், வெகு விரைவில் விழித்தெழும். அப்பொழுது நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. இது உண்மை என்று கூறிக்கொண்டு, என்னுடைய இது வந்து எல்லா மக்களும் யாராக இருந்தாலும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே அரசியலில் எதிரியும் இல்லை, நண்பனும் பகைவனும் இல்லைன்னு சொல்லுவார்கள். விவாதத்தோடு இருங்க, விவாதம் மட்டும் பண்ணுங்கள். தயவுசெய்து தவறான முயற்சிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம். அவரவர்கள் கருத்துக்களை கூறுங்கள். ஏன்னா இளைஞர்கள் நம்மளை பார்த்து தான் அரசியல் கற்றுட்ருக்காங்க. அதனால் நாகரீகமாக பேசுங்கள். இந்த டிவியில் பேசுகிறவங்களெல்லாம் நான் சொல்கிறது அதான் சொல்கிறேன், நாகரீகமாக பேசுங்கள். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ரெண்டாவது வன்முறையில் ஈடுபடாதீங்க. என்றைக்கு வன்முறை வென்றதாக சரித்திரம் இல்லை. எங்கள் தலைவராக தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகவே மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், வருகின்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை எம்எல்ஏ போனாலும் அத்தனை எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏவாக வருவாங்க. அதாவது புரட்சித் தலைவர் அம்மா சொன்ன மாதிரி மக்களுக்காகவே நான் என்று சொன்னார்கள். ஆகவே இவர்களெல்லாம் வந்து அவர்களுக்காகவே அவர்கள் என்று நீங்கள் போட்ட ஓட்டை மதிக்காமல் அவர்கள் சென்றிருக்கிறார்கள்.
ஆகவே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் புரட்சித் தலைவருக்காக இரட்டை இலையில் வாக்களித்து புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றி அண்ணன் எடப்பாடியாருக்கு ஒரு பக்கபலமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் மாரியப்பன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா புகழ் வாழ்க, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றி பயணம் தொடரட்டும். வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். எங்கள் தொண்டர்கள் எப்பொழுதுமே தைரியமாக இருப்பவர்கள், வீரநடை போடுபவர்கள். அவர்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.